Case study 5 marksலாம் அவ்வளோக்கா டஃப்லாம் இல்லை. பேர் சாய். சாய். உன் பேருமா? ராம். ராம். இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? Math exam. How was examination today? I did extremely well. உங்க பேர்? தர்ஷன். தர்ஷன். எப்படி இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க மேக்ஸ்? டஃபா தான் இருந்துச்சு கொஞ்சம். ஹாய் டியூஸ், ஐ எம் டாக்டர் சுரேஷ் சேதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோவிலிருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு எக்ஸாம் நடந்துச்சு. இந்த எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும், பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும், ஸ்டாஃப்கிட்ட பேசணும். அவங்க பேசுனதுலேருந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்குது. ஆன் த ஹோல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த எக்ஸாமினேஷனில் யாருக்கு எந்த செட் ஆஃப் கொஸ்டின் வந்திருந்தாலும் கட்டாயமாக ஒரு 50லேருந்து 55 மார்க் வாங்குற அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுல பெரும்பாலுடைய ஃபீட்பேக்காக இருந்துச்சு. குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் 1 வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. மாடரேட் செட் 2 வந்து கம்ஃபர்டபுளாக வந்து மாடரேட்டாக இருந்த மாதிரி, செட் 3 ரொம்பவே ஈஸியாக இருந்ததாகவும் சொன்னாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் தான், எவ்வளோ மார்க் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன் த ஹோல் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி இந்த வருஷம் பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கிறதாகவும் ரொம்ப ஈஸியாக இருந்ததாகவும் ஆவரேஜாக 55 மார்க் எடுக்கிற மாதிரியும் மேக்ஸிமம் 70-75 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஃபீட்பேக்காக இருந்துங்கிறத நீங்களே பாருங்க மக்களே. தொடர்ந்து பேசுவோம். எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? நல்லா தான் இது மேக்ஸ் எக்ஸாமினேஷன். ஆமாம். ஓகே, எப்படி இருந்துச்சு? மொத்தம் 5 பார்ட் இருக்குல்ல? ஆமாம், 3 மார்க்ஸ் இருந்துச்சு. அந்த 3 மார்க்ஸ் வந்து இன்டெகிரல்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. வேறு எல்லாமே ஈஸி. கேஸ் ஸ்டடி 5 மார்க்ஸ்லாம் அவ்வளோக்கா டஃப்லாம் இல்லை. கேஸ் ஸ்டடி ரொம்ப ஈஸியாக இருந்தது. எந்த ஏரியாவிலேருந்து கேஸ் ஸ்டடி வந்துச்சு உங்களுக்கு? இதில் இந்த எல்பிபி, அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இது என்ன சொல்கிறது, இன்னொன்று என்னடா வந்துச்சு, இதெல்லாம் ப்ராபபிலிட்டி இல்லைங்க. நல்லா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, என்ன ஸ்கோர் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 40+. Good. Was examination today? I did extremely well. How will you score? I scored 65+. Very good, very good. How was examination today? Moderate. It's moderate. Moderate. Out of 5 sections, which is very easy actually? I think section C, the one with the 3 marks. Yeah. That was very easy. Very easy. With the previous year questions only there were. So you just compared with the previous also. Yeah. It's very easy or tough or moderate when compared to the last year question paper? It's in between moderate and easy. If you do the previous year questions, it will be easy for you to solve. How about the average student? Suppose he is taking examination. What will be the score actually? Average student na 75 to 80. எடுத்துடலாமா? 75 கண்டிப்பாக எடுத்துடலாமா? Very good, very good. இப்போ நீங்கள் எவ்வளோ? What's your score? Expected score? High probability of getting 90. Wow. I mean, you're talking about out of 100. Out of 100. Yeah. Out of this 80? Out of 80, maybe 65 to 70. 70. உங்கள் பேர்? தர்ஷன். தர்ஷன். எப்படி இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க மேக்ஸ்? டஃபாக தான் இருந்துச்சு கொஞ்சம். அப்படிங்களா? எந்த செட்டு கொஸ்டின் நீங்கள் எழுதுனீங்க? 2. செட் 2 கொஞ்சம் டஃபாக இருக்குது. அவுட் ஆஃப் 5 செக்ஷன்ஸ் ரொம்ப டஃபாக இருந்தது. எல்லா செக்ஷனும் டஃபாக தான் இருந்துச்சு. எல்லாமே கஷ்டமாக தான். எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு 80க்கு ஒரு 30. போய் சொல்கிற பார்த்தியா? விளையாட்டு சொல்கிறியா? சீரியஸாக எதுவுமே எழுதலை. ஸோ மேக்ஸ் பிஜி மேக்ஸ் சிபிஎஸ்சிக்கு. ஓகே சார், எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி தான் இருந்தது? ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டாக ஃபீல் பண்ணாங்க. சில செக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் பண்ணாங்க. கேஸ் ஸ்டடி கொஞ்சம் பெட்டராக இருந்தது. சில எம்சிக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணுற மாதிரி. ஃபியூச்சர் பிளான் என்ன வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் இன்ஜினியர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல். வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? No plans yet. You want to be an engineer or doctor or any? No, I'm commerce. I'll rather go for CA. Okay, yeah. Good. Wish you all the best. Yeah, Thank you. Thank you.